வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்மைலி தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு 5, 6 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். அது நல்லா குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கோங்க. இது நீங்க துருவினாலும் பரவாயில்ல, கையில அந்த மாதிரி மசிச்சாலும் பரவாயில்ல. எனக்கு இன்னும் 2 விசில் விட்டுருக்கலாம்னு தோணுச்சு. 4 விசில் தான் வந்தது. இன்னும் 2 விசில் விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடுங்க, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுங்க, அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸ் போடுங்க. பிரெட் கிராம்ஸ் நல்லா போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. கிளறினோன்னா கொஞ்சம் கொஞ்சம் நீத்தா மாதிரி இருந்தது, தண்ணியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாவும் பிரெட் கிராம்ஸ் ஏதாவது போட்டு கலந்துக்கோங்க. இதெல்லாம் கலந்துட்டு நான் கண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து, நீங்கள் ஒரு ஷீட்டில் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி தட்டில் வச்சாலும் பண்ணாலும் சரி, ஒரு மூடி எடுத்து அதில் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரா வச்சு கண்ணு பண்ணிவிட்டு ஸ்பூனில் வாய் பண்ணிவிட்டு நல்லா சூடாக எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சூடான எண்ணெயில் இது போட்டு பொரிச்சு எடுங்க. நல்லா கொஞ்சம் செவந்து எடுங்க, தீச்சிடாதீங்க. ரொம்ப மீடியமான சூட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். என்னோடய ஸ்மைலி பார்த்து யாரும் சிரிக்காதீங்க, எனக்கு அவ்வளோதான் வந்தது. அதனால் நான் இது பார்த்துக்கோங்க. இது பார்த்துட்டு ஸ்மைலி எனக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பதம் எடுத்துருங்க.